தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு மலையான் தெரு பகுதியில் மாதம் 2 முறை மட்டுமே வழங்கப்படும் குடிநீர் மிக குறைந்த நேரம் மட்டுமே சப்ளை ஆகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை கண்டித்தும் உடனே குடிநீர் வழங்க கோரியும் 6வது வார்டு திமுக கவுன்சிலர் சுமதி ரவி மற்றும் 15வது வார்டு பாஜக கவுன்சிலர் சங்கர சுப்பிரமணியன் தலைமையில் காலி குடங்களுடன் பெண்கள் ஊர்வலமாக வந்து நகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். வரி கட்டும் பொதுமக்களை வஞ்சிக்காதே. தண்ணீர் கொடு. வாங்கும் வரிக்கு தண்ணீர் கொடு. கண்டிக்கிறோம். நகராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இங்க இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு சூழ்நிலைக்கு உங்களுக்கு தண்ணி தரோம், நீங்க போங்க சரி பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நோக்கம் அது இல்லை. நம்மளுக்கு நிரந்தர தீர்வு வேணும். அப்படின்னா இவங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரி 2 வருஷமா எதுவுமே நம்மகிட்ட கேட்கல. இதுக்கு மேல இருக்க அதிகாரி திருநெல்வேலியை சார்ந்த ரீஜனல் அதிகாரி வருவாரு. அவர் வந்தாதான் இந்த இடத்த விட்டு நம்ம போகணும். அது ஒரு முடிவில் நம்ம தெளிவாக இருக்கணும். அதுபோக இதில் எவ்வளோ நேரம் ஏற்பட்டாலும் சரி, உணவு ஏற்பாடுலேருந்து எல்லாமே இங்கேயே வந்துடும். அதனால் யாரும் இங்கேருந்து கலைய வேண்டாம். நம்ம கலைகளுக்கு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, எது சொன்னாலும் நம்ம கேட்க வேண்டாம். நம்மளுடைய நோக்கம் நம்ம பகுதிக்கு எல்லார் வீட்டுக்கும் தண்ணி வேணும். அதுக்குன்னு ஒரு பகுதி கொடுத்து ஒரு பகுதி கொடுக்காம அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்கும் மோட்ரு வைக்காம அடிக்காமலே தன்னாக தண்ணி வரணும். அது வருத வரைக்கும் இந்த இடத்துல நம்ம இருப்போம். அதே நேரத்தில் நம்ம யாரையும் விமர்சனமா பேச வேண்டாம், யாரையும் தரக்குறவா பேச வேண்டாம். தொடர்ந்து நகராட்சி தலைவர் ஷாதீர், நகராட்சி கமிஷனர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். நிரந்தர தீர்வு காணும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர். 3 மணி நேரம் போராட்டம் நடைபெற்ற நிலையில் நகராட்சி அதிகாரிகள் 2 வார்டு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து தடையின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுத்தனர். அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த நிர்வாகத்தை நீங்க தலையிட வேண்டாம். இதுக்கு வெளியே எல்லண்டோ பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க வாங்க. நாட் ஃபார் எல்லண்டோ இல்ல சார். பொதுமக்கள் எண்ணிக்கை இருந்தாலுமே அது பாதிக்கப்படும் போது அதுல இல்ல இதுல பாதிப்பு எங்க மக்கள் அமைதியான மக்கள் தான். உட்காரும் போது அது ரொம்ப நேரம் நேற்று வரைக்கும் காலையில இருந்து வர வரைக்கும் பேசிட்டோம். அவங்க சாமி கூட எந்த